அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பல பதற்றமான சூழ்நிலையை பார்க்க போகிறோம். அங்கே தொற்றி இங்கே தொற்றி அங்கே ஐரோப்பா நாடுகளே பதற்றமாயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிரீன்லாந்தை ஆல்மோஸ்ட்டு ட்ரம்ப் அவர்கள் கைப்பற்றுவதற்கான ஒரு ஸ்பெஷல் ஆணை கொடுத்துட்டான்ற மாதிரி தகவல் வெளியே வந்தோடனே மும்மூர்த்திகள்லாம் கூடி குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நான் நினச்சேன், சரி இது பரபரப்பு போல் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்பவம் நம்பர் 1. அடுத்தது கியூபா வெனிசுலாவுடைய தகவல். ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அதிரடி அறிவிப்பு. இன்றைக்கி இஸ்ரேல் அறிவித்த உடனே அங்கே ஈரான் பகுதியில் என்னென்னா ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எந்த நேரத்துலையும் தாக்கல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. திடீர்னு இன்றைக்கி எமினி யவுதிகள் புதுசாக களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. கைவிடக்கூடாது, கமான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இஸ்ரேல் அடிக்கட்டுமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்களை, பல அதிரடி பதிவுகளை இந்த வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக்கலாம். இன்றைக்கி யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லி மெயில்ன்ற பத்திரிக்கையும் இன்னும் ஒரு 3-4 பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அவரோட இராணுவ சகாக்களை கூப்பிட்டு, குறிப்பாக பீட்டர் எக்ஸத் அவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் உத்தரவு, அதாவது பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே வச்சுக்கோங்க. பிளான் ஏ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம அமைதியான முறையில் போயிட்டு டென்மார்க்கிட்ட பேசலாம், கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா பிளான் பி என்னென்னா, திடீர்னு நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபோர்ஸ் உள்ளே போகிறோம், அதிரடியாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த 2 பிளான் அவர் ஸ்பெஷலாகவே உத்தரவு கொடுத்துட்டாருன்றாங்க. இவங்க கூட பக்கத்துலேருந்தே பார்த்துருக்குறாங்க. அவங்க யார், இந்த மறு வைத்த நபர்கள் பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்குறாங்க. ஓஹோ, இப்படிலாம் வேலை பண்ணுறீங்களா, நான் வெளியில் போய் உலகத்துக்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளை வெளியிட்டிருக்காங்க. உடனே இதை கேள்விப்பட்ட 3 நாடுகள், யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்ணிட்டாங்க, விடவே கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நேட்டோ நாடு உள்ள தலைவர் மார்க் ரூட்டே எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாரு. நம்ம ஒரு நேட்டோ படைகளாக ஒரு 3-4 நாடுகள் போயிட்டு படைகளை போயிட்டு அங்கே நிறுத்திக்கலாமே. இப்போ ஏன் நம்ம இது யோசனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய அளவுக்கான படைகளை நிறுத்துவதற்கான பழைய திட்டங்களில் இருக்காங்க. அப்போ இவங்க படைகளை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அங்கே அமெரிக்கா உள்ளே போகுமா, நேட்டோ நாடுகள் முற்றிக்கொள்ளுமா, இல்லை படைகளை நிறுத்தியதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் மலர் மாலை தூவி வாருங்கள் அமெரிக்கா வாருங்கள், நான் உங்களை தான் வரவேற்று காத்து கொண்டிருந்தேன் அமெரிக்கா அப்படின்னு மலர் தூவிட்டு கம்முன்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்களாம். இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தருணம். எது எப்படியோ, ஆனால் யூகே பெரிய அளவுக்கான இராணுவ வீரர்களை யூகேயும் ஃப்ரான்ஸும் தரையிறக்கணும், எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடவே கூடாது அப்படின்றது ரொம்ப வெறிவிடத்த வேங்கையாக இருக்காங்களாம் யூகே தரப்புலையும், ஃப்ரான்ஸ் தரப்புலையும், ஜெர்மனி தரப்புலையும். இது தற்போது வந்த செய்தி. அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க, கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நானுமே 100%லாம் இல்லை, எத்தனை பர்சன்ட்னாலும் நீ கான்ஃபிடெண்ட்டாக போட்டுக்கோங்க, கிரீன்லாந்து அமெரிக்கா வசம் செல்ல போகிறது. அவங்க எத்தனை நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பல்ட்டி அடித்தாலும் சரி, இல்லை என்ன விழுந்து புரண்டாலும் சரியே, அது அமெரிக்கா வசம் செல்ல போகிறது. அதையும் மீறி இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா உடைக்கிறாங்க. ஐரோப்பாவே உடைக்க போகிறாங்க, நேட்டோவே டம்மி ஆக்க போகிறாங்க. இதை நம்ம விழித்து கொண்டு காத்திருக்கலாம். இப்போ கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய இந்த சிங்கிள் யூடியூபர்ஸ் எங்கெல்லாம் போயிட்டாங்க, நேராக கிரீன்லாந்துக்குள்ளே போயிட்டு அந்த மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடடட அமெரிக்கா மட்டும் நாங்கள் அமெரிக்கா கீழே போயிட்டோம் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். டென்மார்க்கு கீழே ஒன்றுமே இல்லை, எங்கள் வாழ்க்கைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் கிரீன்லாந்து மக்களாகிய நாங்கள் எப்பொழுதும் அமெரிக்கா வசம் செல்ல தயாராக இருக்கிறோம், வாங்க முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு இந்த ப்ரொபகண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அமெரிக்கா பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிரீன்லாந்து மக்கள் சிவப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். டென்மார்க் யார், டென்மார்க்குன்றாங்க. அமெரிக்காவிலிருந்து கிரீன்லாந்து பக்கம், அதே கிரீன்லாந்துலேருந்து டென்மார்க்கு ரொம்ப தொலைவு. அங்கேருந்து இவங்க கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சீனா விஷயம் வரவே வராதுன்றாங்க. ரைட், கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்லைங்கன்னு பார்க்குறேன், இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இந்த எக்ஸ்தலத்தை பாருங்கள். கியூபா பல வருடங்களாக பெரிய அளவுக்கான பணமும் ஆயிலும் யார்கிட்ட, வெனிசுலாக்கிட்ட வாங்குறாங்க. அதாவது ஆயிலாக வாங்கிட்டு பணமாக கொடுக்குறாங்க. சம்டைம் கியூபா செக்யூரிட்டி சர்வீஸும் கொடுக்குறாங்க. கடந்த
லாஸ்ட் டு வெனிசுலா டிக்டேட்டர்ஸ், அதாவது வெனிசுலாவுடைய 2 சர்வதிகாரிகளுக்கு இதை நடந்துகிட்ருக்கான். பட் இதுக்கப்புறம் கியூபா வந்து இருக்காதுன்றார். ஏன்னா நாங்கள் அடுத்த தாக்குதலில் கியூபானுடைய வீரர்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. வெனிசுலா வந்து அவங்களுக்கு தெரியல இவங்க பெரிய அளவுக்கு, அதாவது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரியல அவங்களுக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வரோம், உங்களுக்கு பெரிய அளவுக்கான பாதுகாப்பாக கொடுக்குறோம். அதுவும் கிட்டத்தட்ட அவங்க ஆஸ்ட்ரேலியஸாக வைத்திருந்தாங்கன்ற மாதிரியே சொல்கிறாங்க அவங்கள. 2 கியூபா வீரர்கள் கடந்த 2 அதிபர்களையும் தனது கட்டுப்பாட்டில் ஆஸ்ட்ரேலியஸாக வச்சுட்டு ஆயிலை கொண்டு போயிட்டு அவங்க நாட்டில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு மீதி கொஞ்சம் செக்யூரிட்டியை கொடுத்து ஏமாற்றி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வெனிசுலாவுக்கு அந்த கவலை இல்லை, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்குறோம், உங்களை வந்து நோகாமல் யாரையும் எதுவும் சொல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு தேவை கியூபாவுக்கு ஆயில் கிடையாது, இதுக்கப்புறம் கியூபாவுக்கு ஒரு சொட்டு ஆயில் கூட கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க நான் வெறித்தனமாக பார்த்துக்கிறேன்றாரு. கடந்த 3-4 நாட்களாக ட்ரம்ப் வந்து முயோன்னு கத்திட்டு இருக்கிறாருங்க. அதாவது வெனிசுலா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் ஆயில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ்லாம் கூட கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வெனிசுலாவுடைய காங்கிரஸ் சண்டேன்னு கூட பார்க்காம எல்லாம் ஒன்றா கூடி அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரம்ப்புடைய செயல்பாடுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ட்ரம்ப்போட இன்டர்வென்ஷனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு தீவிரவாத தாக்கல்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. ரோட்ரிகஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் சார்ந்து போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தோணுது. அதனால் அமெரிக்கா வந்து அங்கேயே பிளான் பி செயல்படுத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வருது. ஏன்னா திடீர்னு அங்கே வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா மக்கள் உடனடியாக வெளியேறிடுங்க, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, துண்டோடு வந்தால் கூட வெளியே வந்துடுங்க, சீக்கிரம் நீங்கள் வந்து சேருங்க. ஏன்னா அங்கே வெனிசுலாவில் அமெரிக்க மக்களை வேட்டையாடுவதற்கென்று பிரத்யோகமாக 6 மிலிட்டன்ஸ் வந்து தயாராக இருக்காங்க, உங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குன்றாங்க. அப்படி அமெரிக்க மக்களை சுட்டுட்டா நீங்கள் விட்டுருவீங்க, அப்போ நீங்கள் பிளான் பி ஏதாவது வைத்திருக்கீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியிலையும் பார்க்க முடிகிறது. இல்லை நம்ம இன்னொரு மிரட்டலாகவும் பார்க்கலாம். பட் ரோட்ரிகஸ் அவர்கள் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த வசனம் டைலாக் எல்லாமே நிறையா தான் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பதிவை பார்த்தோன்னே இது அமெரிக்காவில் எடுத்தது தான். இங்கே லோக்கலாலே பிடிக்க முடியல, நீங்கள் எப்படிப்பா போய் மதுராவை பிடிச்சிங்கன்னு தான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. தூங்கிட்டு இருந்த ஆளை எப்படி போய் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்குல்ல. நீங்களே ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னும் வலுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி தான் பத்திரிகைகள் அப்படியே அரசல் புரசலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ரேடருமே ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஆயுதங்களே வந்து இன்விசிபிளாக வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டாங்க. ஏற்கனவே ட்ரையல் எடுத்திருக்காங்க 2-3 தடவை, எல்லாத்தையும் முடக்கிட்டு. ஏன்னா அங்கே வெனிசுலாவில் பெரும்பாலும் அந்த சாஃப்ட்வேர் மீது எல்லாமே அவங்கள நம்பி தான் இருக்காங்க, பெருசாக இண்டிவிஜுவலாக இல்லை இல்லையா. அதனால் முடக்கிட்டு கொண்டு போய் நீங்கள் பெருசாக தூக்கிட்டு வந்துட்டீங்க. உடனே அவங்க பத்திரிகையிலே இப்படி ஆஹா அமெரிக்கா வந்து விசிபிளே இல்லாத ஒரு ஏவுகணைகள்லாம் வைத்து தாக்கல் நடத்திட்டாங்க, அப்படி இப்படிலாம் புகழ்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்க ஏன் ரஷ்யா உக்ரைனு கொடுக்காம இருந்திருப்பாங்க எத்தனால? அதை டெஸ்டிங்கிலே எடுத்திருப்பாங்க, இன்னும் விட்டு வச்சுருப்பாங்களா அவங்க? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட அந்த ஜிபிஎஸ் சிக்னல்லாம் எல்லாம் முடக்கிட்டாங்க, ஈஸியாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க, டமி பீஸை நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த ஆதங்கம் வேண்டாம் நம்மளுக்கு, போதும். ரொம்ப நாள் சும்மா சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. இன்னொருத்தர் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்கிறார், அதனால் நம்ம அவர்கிட்ட போகலாம். ஏன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அங்கே இஸ்ரேல் ஹை அலர்ட்டில் இருக்காங்க, எந்த நேரத்தில் என்னன்னாலும் நடக்கலான்ற மாதிரி. நான் கூட காலையில் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், சப்போஸ் ஈரான் மீது தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் என்னால் போர் விமானங்கள்லாம் வந்திருக்கணுமே, அப்படி இல்லைனாலும் போர் கப்பல்களோட அந்த பக்கம் வந்திருக்கணுமே அப்படின்னா. ஆனால் சம்பவம் பெருசாக இருக்குங்க. வெனிசுலா மீது தாக்கல் நடத்தும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூகே பேஸில், அதாவது யூகேனுடைய அமெரிக்கன் பேஸில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் சைலண்ட்டாக ரொம்ப நாளாகவே இவங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் அமெரிக்காவோட பேஸ் ஃபுல்லாகவே இருக்குது. எங்கே ஈரானை சுற்றி, அங்கே ஈராக்கில் ஆரம்பித்தோன்னா அப்படியே ஈராக்கில் கிட்டத்தட்ட 2 பேஸ் இருக்குது, 2. அப்புறம் சிரியாவில் ஒரு பேஸ் இருக்குது, குவைத்தில் ஒன்று இருக்குது, பக்ரைனில் ஒன்று இருக்குது, அல் உதைத் ஏர்பேஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹல்டரஃப் ஏர்பேஸ் இருக்குது. இது எல்லாமே பயன்படுத்தினாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பர்ஷியாக்கள் பகுதியில் மட்டும் ஒரு உளவு ட்ரோன் பறந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே ஈரான் அடித்தாங்கன்னா, ஈரான் மீது அமெரிக்கா அடித்தாங்கன்னா அங்கே இஸ்ரேல் அடிச்சிடலாம், முடிச்சு கட்டிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பரபரப்பாயிட்டாங்க. இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் தனது செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப நாளைக்கு இப்போ ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் வராங்க. ஈரான் மக்களோட சுதந்திரத்திற்காக எப்போவுமே நாங்கள் கண்டிப்பாக துணை இருப்போம். இதுக்கு முன்பு ஈரானும் இஸ்ரேலும் கைகோத்திருந்தது. ரேசா பலாவியரோட ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஈரானும் இஸ்ரேலும் ரொம்ப கைகோத்திருந்தது. அயதுல்லா அலி காமேனி வந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க. அதனால் மறுபடியும் அந்த பழைய நட்புகளை வளர்த்த வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு, சுதந்திர போராளிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பிரேவ் பீப்புளுக்கு எல்லாவித உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். கூடிய விரைவில் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறது. இந்த மாதிரிலாம் மனுஷங்க வெறி ஏற்றி விட்டுட்டார். அந்த வெறி ஏற்றி விடும்போதே அதாவது இஸ்ரேல் இன்றைக்கான கோட்டாவை முடிச்சிங்களாப்பா அப்படின்றாங்க. என்னப்பா கோட்டா அப்படின்னா, டெய்லியும் கோட்டாவின் பேஸில் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு 3 பகுதி கொடுப்பாங்க. என்னப்பா இன்றைக்கி கோட்டாவின் அடிப்படையில் எனக்கு ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்துறீங்களாப்பா? ஐயா தலையை சுவந்துட்டு, ஐயா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் அடிப்பா அப்படின்னால. இன்றைக்கி பாருங்கள் சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க போல். ஹலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் அங்கே ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகளை ஃபஸ்ட்டு தாக்கல் நடத்துகிறோன்னு வெளியேற சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தாக்கல் நடத்துகிறாங்க. கோட்டாவின் அடிப்படையில் தினந்தோறும் அது ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கிட்டாங்க இஸ்ரேல். லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா நிலைகள் மீது பெரிய அளவுக்கான தாக்குதலில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் கூட அவங்க கேப்பே விடலை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடிஷ்னல் தகவல் போராட்டக்காரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரேசா பலாவின்னு வருது பாருங்கள். பெசஸ்கியன் அவர்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிட்டார், கண்ணுங்களா வேணாம், வெளிநாட்டிலிருந்து இந்த மாதிரி தீவிரவாதிகளை நம்ம எல்லைக்குள்ளே ஊடுருவ வைத்து உள்ளே வந்து இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. நல்ல மக்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தவறான செயல்களுக்கு போக மாட்டாங்க. சொந்த மக்களே சொந்த நாட்டோட சொத்துக்களை எரிக்க மாட்டாங்க. இது யாரோ ஒருவர் ஊடுருவிருக்கிறாங்க. ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் போராட்ட குணங்களை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செய்வது சரியா என்று. நீங்கள் சப்போஸ் அவங்க பக்கம் இருந்தீங்கன்னா கூட வந்துடுங்க. ஆனால் ஒரு நாட்டில் போராட்டம் செய்வதற்கான உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை பற்றி நிவர்த்தி பேசுவதற்காக உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தார்மீக உரிமை எங்களுக்கும் இருக்கிறது. நடத்துங்கள் போராட்டம், நான் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் ஏன் கலவரங்களை கையில் எடுக்கிறீர்கள்? ஏன் கலவரக்காரர்களுடன் இணைந்திருக்கிறீர்கள்? ஏன் தீவிரவாதிகளுடன் இணைந்திருக்கிறீர்கள்? இது தவறல்லவா அப்படின்ற மாதிரிலாம் பெசஸ்கியன் வந்து கடைசியில் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, கொஞ்சம் வாங்க என் பக்கம் வாங்கன்ட்டாங்க. ஏன்னா போராட்டம் வந்து குறைஞ்சிருக்குங்க. இந்த வரைபடத்தை கூட நான் காட்ட விரும்புகிறேன். நான் பிரத்யோகமாக 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் இருக்கிறதுலே அதிகமான போராட்டம் 8ஆம் தேதி தான். 11,951 போராட்ட களம் நடந்திருக்கிறது ஈரானுக்குள்ளார. 9ஆம் தேதி அடுத்து 10ஆம் தேதி பாருங்கள், கிட்டத்தட்ட 6000 இடத்துல போராட்டம் வந்துருச்சு. தெஹரன் இந்த அயதுல்லா அலி காமேனியினுடைய இடம், அந்த 2 இடத்த தான் மக்கள் பயங்கரமாக குறி வச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஈரானுடைய ஹெட் ஆஃப் சுப்ரீம் நேஷ்னல் கவுன்சில் லர்ஜானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது சுற்றி வளைச்சி எங்களுடைய உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இது முழுக்க ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல் தான். இது எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் தான் இது மாதிரி பிஹேவியர்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா மசூதி எரிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பலத்த சந்தேகமாக இருக்குது. ஐஎஸ்ஐஎஸ் தான் காரணம். ஐஎஸ்ஐஎஸ்னால் யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்புலமாக இருக்காங்கன்றாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஐயா யார் தாங்க ஐயா நீங்கள்? அந்த ஏரியாவில் யார் என்ன நடந்தாலும் அந்த ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லி நம்ம முடியல. உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு கூட நான் காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கி காலையில் அமெரிக்கா வந்து பிரத்யோக ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, ஸ்ட்ரைக் நடத்துவதற்கு. அங்கே சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது மொத்தம் 35 டார்கெட்டு, 90+ ப்ரிசிஷன் பாம்பு, பர்டிகுலர் பாம்பு, 20+ ஏர்க்ராஃப்ட்டு பெருசாக, அதாவது பால்மியாரான்ற பகுதியில். இதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நம்ம தாக்கல் நடத்தலாமான்ற எண்ணத்தை கூட உருவாக்க முடியாத அளவுக்கு போட்டு நொறுக்கி விட்டோம் என்று அங்கே அமெரிக்கா தரப்பில் வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நஹே ஐஎஸ் தீவிரவாதி ஹே, ஈரானு ஹே, உள்ள ஹே வந்துட்டாங்க ஹே அப்படின்றார் இவர். அப்போ ஏற்கனவே சிரியாவுக்குள்ளாரே அதே கதை தான். யாருனாலும்
யாரப்பா சுட்ட? இல்லை 2 ISIS தீவிரவாதிங்க அங்கே போனாங்க, சுட்டுட்டு வந்தேன் அப்படின்றாங்க அவங்க. யார்? சிரியானுடைய இராணுவம். அந்த பக்கம் துருக்கி கேட்டால் இல்லை இப்போ தான் ஒரு 100 பேர்த்த கைது பண்ணுங்க. யாருப்பா அவங்க? அவங்க ISIS தீவிரவாதிங்க தான் அப்படின்றாங்க அவங்க. இந்த பக்கம் அமெரிக்கா நிலைகள் மேல் தாக்கல் நடத்தினா வேறு யாரும் இல்லை, ISIS தீவிரவாதி அவங்க தான், நாங்கள் பதில் தாக்கல் நடத்திட்டுன்றாங்க. அங்கே குர்திஷ் நிலைகள் மீது தாக்கல் யாருப்பா? இல்லை ISIS தீவிரவாதிகள் தாக்குறாங்க. என்னதான்ப்பா உங்கள் பிரச்சனை? எனக்கு புரியல. எனக்கு எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்கன்னா ஏன்னா நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாங்க, அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த சிரியா, ஈராக், இப்போ ஈரான், இந்த கதைகள்லாம் கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சின்ன தாக்கல் ஏதாவது ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐரோப்பாக்காக தான். ஐரோப்பா எப்படி பாத்ரூமில் ஏதாவது ஒன்று போகலன்னா கூட யாருப்பா காரணம்? ரஷ்யா தான் காரணம் அப்படின்றாங்களா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டாங்க ஃபுல்லாகவே, ISIS தான் காரணம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எம்னிய ஊதிக்கள் வந்து ரொம்ப நாளாக அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா நிறைய இழப்பு, அவங்க ஒரு அமைச்சரவையே காலி ஆகிட்டாங்க. சரி பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அன்சரல்லா அவர்கள் வந்து வெகுண்டு எழுந்துட்டார். அவ்வளோதான் மனுஷன். ஈரானை விட்டு கொடுக்கக்கூடாது, ஈரானை காப்பாற்றுவதற்காக யாராவது ஈரான் மீது தாக்கல் நடத்தினீங்கன்னா, இல்லை ஈரான் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, தலைவா நீங்கள் சொல்லுங்கள் தலைவா, இஸ்ரேலில் முடிச்சிடறேன்ட்டாங்க. இப்போ இத்தனை நாள் இவங்க இஸ்ரேலில் முடிச்சிட்டாங்க. யார்? எமினிய ஊதிக்கள் இங்கேருந்து அட்டாக் நடத்தி முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் எமினிய ஊதிக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய செங்கடல் பகுதியில் வேணால் ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் மீது பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. இங்கேருந்து அனுப்புகிறாங்க, ரொம்ப தொலைவு அங்கே போய் சேர்றதுக்குள்ளே சுட்டு வீழ்த்துறாங்க. ஒரே ஒரு தடவை அங்கே இஸ்ரேலுடைய விமான நிலையத்தின் பக்கத்தில் விழுந்து வெடித்திருக்கு. ஒருத்தர் பக்கம் இருந்த போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க, பெரும்பாலும் ஃபெயிலர் தான், பெருசாக சக்ஸஸ்லாம் இல்லை. ஆனால் அதற்கான பிறவி பலன் தான் இங்கே பெரிய அளவுக்கு இழந்துட்டாங்க. யார்? எமினி யவுதிகள் தனது அமைச்சரவை சகாக்கள், ஒட்டுமொத்த அமைச்சருமே இழந்துட்டாங்க, முக்கிய ஆட்கள் இறந்துட்டாங்க. இப்போ அன்சரல்லா வந்து சொல்கிறாரு, அமெரிக்கா ஏதாவது ஈரான் மேலே கை வச்சாங்கன்னா இஸ்ரேலை விட மாட்டோம், இஸ்ரேலை முடிச்சிருவோன்றாங்க. அப்போ அவங்க இஸ்ரேல் சும்மா ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. சரி ரைட்டு, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க போல் அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ இன்னொரு ஆங்கிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவை கூப்பிட்றாங்க. சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட் நாடுகளே, இன்னும் ஏன் பொறுமையாக இருக்கீங்க? இப்போ நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா மிடில் ஈஸ்டோட வீழ்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது, அரபு நாடுகளோட வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, ஒன்றிணையுங்கள், ஈரானை காப்பாற்றுங்கள்ன்றாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, நீங்கள் அரபு நாடுகளை வீழ்ச்சி பண்ண முடியாது, ஈரானை காப்பாற்றுங்கள் அப்படின்னா கூட அது இன்டர்னல் இஷ்யூ, அது உள்நாட்டோட பிரச்சனை. இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் ஈரானோ சரி அமெரிக்காவோ இஸ்ரேலை அடித்தா தான் நீங்கள் திருப்பி அடிக்க முடியும். அவங்க அடிக்காமல் உள்ளுக்குள்ளே சித்து வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உள்ள போராட்டம் பெருசாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் பெருசாக பயங்கரமாக வெடித்து இருக்கிற அதிபர் மாளிகையிலேருந்து எல்லாத்தையும் போய் எழுத்து போட்டு வெளியே கொண்டு அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை உள்ளுக்குள்ளே ஊடுருவி போயிட்டால் என்ன பண்ணுவீங்க? யார் மீது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல போகிறீங்கன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர முடியும்? இல்லை இந்த படைகள்லாம் உள்ளே போயிட்டு ஈரானுக்குள்ளே எதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் ஊடுருவலுக்காக முயற்சி செய்த ஒரு சில குழுக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் ஊடுருவலை முழுமையாக தடுக்கப்பட்டதாகவும் இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கூட அமெரிக்கா தரப்பில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் அடிக்க போகிறோம், கண்டிப்பாக நாங்கள் வரப்போகிறோம், கவலையே படாதீங்கன்றாங்க. இஸ்ரேலுமே வந்து உறுதியளித்திருக்காங்க. ஸோ ஈரான் விவகாரத்தில் பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கான சம்பவம் காத்திருக்கிறது. எமினி யவுதிகள் நாங்களும் வர்றோம், பிரித்து மேயறோன்னு சொல்கிறாங்க. யாரை பிரித்து மேய போகிறாங்கன்னு தெரியல. எமினி யவுதிகளோட பலம் அந்த செங்கடல் பகுதியில் எந்த கப்பலும் போகாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. அது அமெரிக்காவே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, முடியல. இத்தனைக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கூட டோன்ட் டூ இட் மாதிரிலாம் சொன்னார், ஆனால் எதுவும் பண்ண முடியல. அந்த இடத்துல கிங் ஆகுறாங்க. ஆனால் அதே அவங்களால இஸ்ரேலுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா வாய்ப்புகள் இல்லை. நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி பார்க்கலாம் யார் என்ன நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியாவுக்குள்ளார நிறைய வெளிநாட்டுகள்லாம் வந்து போராட்டம் அதிகமாகிடுச்சு. ரேசா பழையாவை அவர்கள் போக வேண்டும், ஈரானை காப்பாற்ற வேண்டும் என்று பெரிய அளவுக்கான போராட்டம் வெடித்திருக்கிறது. சிரியாவுக்குள்ளார கடந்த 4-5 நாட்களாக அந்த அலிப்போ பகுதி பக்கத்தில் ஒரு முக்கிய பகுதியை கைப்பற்றணுன்ட்டு துருக்கி இராணுவம் சிரியானுடைய இராணுவம் இணைந்து பெருசாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த குர்திஸ் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் சிங்கிள் லேண்டில்
உள்ளே நுழைய முடியாமல் பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணி அவங்களை ரிட்டர்ன் அமைச்சிருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். மெயின் அங்கே என்னென்னா, இப்போ இந்த எண்ணெய் வளங்களை யார் வச்சுருக்கிறது தான் பிரச்சனை. இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த எண்ணெய் வளங்களை யார் வைத்திருக்காங்கன்ற போட்டி தான். இப்போ குர்தீஸ் ரீஜியனில் ஒரு 3 எண்ணெய் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அலிப்போ பக்கத்தில் வரைக்குமே கொஞ்சம் பறந்து விரிந்து இருக்கிறனால இப்போ பெரும்பாலும் சிரியாவுக்குள்ளாரையும் நல்ல எண்ணெய் வளர்ந்தாங்க, பெரிய அளவுக்கு இருக்குது. அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே 2 நாடுகளுக்கான போட்டி பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. இப்போ நம்ம என்னுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு போயிடுறேன். நான் இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மறுபடியும் விமான சேவையை தொடங்குறாங்க ஜனவரி 29 இருந்து. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 10 வருஷத்துக்கு அப்புறம். 10 வருஷத்துக்கு அப்புறம் விமான சேவையை வந்து தொடங்குறாங்க. இந்த விமான சேவையை தொடங்குறது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாடுகளும் ஒன்று சேரதில் லக்ஸரி தொய்பானுடைய முக்கிய தலைவர், இந்தியாவால் தேடப்படக்கூடிய தீவிரவாதி சைஃபுல்லா கசூரி என்ன சொல்லியிருக்கிறான்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாகிஸ்தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாருக்கு? உங்களுக்கும் பங்களாதேஷுக்கு நான் வரவேற்கிறேன்றான். அப்போ ஒரு தீவிரவாதி வந்து இதை வரவேற்பு தெரிவிக்கிறான். சரி, சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சம்பவம் நம்பர் 2, இந்தியாவால் தேடப்படுகிற மற்றொரு தீவிரவாதி மசூத் அசார், ஜெய்ஷி முகமதில் இருக்கிறான். நான் முன்ன சொன்னது லக்ஸரி தொய்பா, இப்போ இவன் ஜெய்ஷி முகமது. இவன் என்ன வீடியோ காலில் வெளியிட்டிருக்கான் அப்படின்னா, இனி வந்து இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு 100லிருந்து 1000 வீரர்கள் கிட்டத்தட்ட தயாராக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் நெருங்கி விட்டது, பங்களாதேஷ் பக்கபலமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ பங்களாதேஷ் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிறாங்கன்றது தெரியும். அப்போ ஜனவரி 29 பங்களாதேஷ் விமான சேவையை தொடங்குறாங்கன்னா இந்தியா அனுமதித்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ். இந்தியா அனுமதிக்கலை அப்படின்னா அது வந்து கிலோமீட்டர் வந்து அதிகமாக பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நார்மலாக அவங்க டைரெக்டாக கராச்சி டு தாக்கா பார்த்தோம் அப்படின்னா 2300 கிலோமீட்டர். இது வந்து இந்தியா அனுமதித்தால் மட்டுமே இந்த இது இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 5800 கிலோமீட்டர் வருது. ஒரு 3 ஹவர் ஜேர்னியை வந்து அவங்க 8 ஹவர் ஜேர்னியாக மாற்றணும். 8 ஹவர் ஜேர்னியில் வந்து அவங்க அப்ராக்சிமேட்டாக அந்த விமான கட்டணம் இருக்குல்ல, அதாவது 3 ஹவருக்குன்னா ஒரு $340லேருந்து $420 பக்கம் கொடுப்பாங்க. ஆனால் அது 5800 போது $720 கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய ஃபெயிலர், கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இது என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு ஆதகமாக தான் இருக்குது. நேற்று கூட இந்தியாவுடைய அமைச்சகம் சார்பாக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகிறது, கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகிறது. நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்கன்னா இன்னும் அந்த மனிதாபிமான எண்ணத்தோடு, நட்புறவு எண்ணத்தோடு பங்களாதேஷிடம் அணுகுவது கரெக்டாக இல்லை அவங்க பண்ணுறது கரெக்டாக, நான் நினைக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது ஒரு கிடுக்குப்பிடி பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இந்தியா என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அப்படி நம்ம அந்த வான்பரப்பை தடுத்தோம்னா நம்ம ஐரோப்பா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ போகிறது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஏன்னா அங்கே பாகிஸ்தான் இடையில் நின்றுச்சு அப்படின்னா அது நம்ம இப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு டேஞ்சராக இருக்கும். அவங்க ஏதோ மாதத்துக்கு இல்லை வாரத்துக்கு 2 ஃப்ளைட் தான் விட்றாங்க. அந்த 2 ஃப்ளைட்டை தடுக்க போயிட்டு நாளைக்கு நம்மளுக்கு டேஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம பெருசாக சுற்றிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இது வேறு விதமாக கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியா அனுமதித்து விட்டது. இன்றைக்கி வந்து சரி போங்க, பொழைச்சி போங்க, 2 நாடுகளும் பேசிக்கோங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. அதனால் உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் அதுக்கான பதில்களை தெரிவித்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தாய்லாந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீனா வந்து ஃபேக்ஸ் நியூஸ் ஃபேக்ட்ரி வந்து பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற தயாராகிட்டாங்களாம். பயங்கரமான ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சுருக்காங்களாம். அங்கே மட்டும் ஃபேக் நியூஸாக வராங்க, இந்தியாவுக்கு எதிராக எல்லா இடத்துலேருந்து தான் பரவிட்டுருக்காங்க அப்படின்ற ஆதங்கத்தோடு நம்ம இந்த செய்தியை முடிக்க வேண்டியதுனும். CNN பத்திரிகை வந்து ரஷ்யா நடத்திய அந்த ஓர்ஸ்னிங் மிசைல் IRBMனுடைய அந்த கழிவுகள் டெப்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகள்லாம் முதல் முறையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த கழிவுகள்லாம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நான் 2-3 நாளாக தேட்டுக்கிறேன். தாக்குதல் நடத்தி பாதிக்கப்பட்ட பகுதிகளை உக்ரைன் வெளியிடவே இல்லை. இதுவரை நானும் காத்துட்டே இருந்தேன், உக்ரைன் வெளியிடவே இல்லை. இதுக்கு முன்னாடி மற்ற இடத்துலலாம் வெளியிடுவாங்க அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும்.
ஆனால் அந்த இடத்துல செய்தியாளர் அனுமதி இல்லை, வெளியிடவும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ரகசியம் காக்க விரும்புகிறார்கள் உக்ரைன் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும். ஏன்னா மற்ற நாடுகள்கிட்ட இந்த ஆயுதங்கள் இல்லைன்றதுனால அதை பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் தடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது மர்மமாகவே இருக்கிறது. ஆனால் தாக்கல் நடத்தியது எல்லாமே உண்மை தான். அதுக்கான கழிவுகள் கூட நம்மளை பார்க்க முடியுது. துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நேட்டோ நாடுகள் வந்து ஹம்ரி ஹேர்பேஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்டோனியாவுக்கும் லாட்வியாவோ லிதுவேனியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அந்த அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளை திடீரென்று யாராவது வந்து கன்னத்தை கிள்ளி விட்டார்கள் என்றால் ஆபத்து. ஏன்னா எதிரிகள் நண்பர்கள் வந்து கன்னத்தை கிள்ளினால் ஆனந்தம், எதிரிகள் வந்து கன்னத்தை கிள்ளினால் அது வந்து ஆபத்து. அந்த மாதிரி யாராவது கிள்ளி விட்டார்கள் என்றால் அது பெரிய ஆபத்து, பேரு ஆபத்து. ஏன்னா கஷ்டப்பட்டு காத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அங்கே நேட்டோ பேஸில் நிறுத்தணும், வீரர்களை நிறுத்தணும் போது அந்த அரிய வேலையில் அந்த பால்டிக் ஏர் பாலிசிங் மிஷனில் துருக்கியும் இணைகிறது. அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, அந்த மக்களின் கன்னங்களை கிள்ளுவதை தடுப்பதற்காக நாங்களும் வந்து இணைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவல். ஏன்னா எந்த நேரத்தில்னாலும் ரஷ்யா திடீர்னு ஓடி போயிட்டு அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளை தொந்தரவு செய்து கொண்டு இருப்பார்களா அல்லவா, அந்த எதிரான ஆப்ரேஷன் வேலையில் துருக்கி வந்து தடுத்து விட்டதுன்றது கூடுதல் தகவல். யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இன்னும் அங்கே உக்ரைனில் தாங்கிறாரு. அவர் இந்த ஜான் ஹேலி என்ன மனுஷன் போய் கொடுத்த காசுக்கு 2-3 நாள் டூரில் இருக்கிறாருங்க. நல்லா அங்கே கிளைமேட் நல்லாயிருக்கு. இப்போ உக்ரைனுக்குள்ளார ரஷ்யா மாஸ்கோலையுமே பெரிய அளவுக்கு நல்லா தான் இருக்குது. கிளைமேட் எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி வார்ம் கண்டிஷன், -10 டிகிரி செல்சியஸ் உக்ரைனுக்குள்ளார. மாஸ்கோ பக்கத்துலாம் -15-20 அது மாதிரி இருக்குது. நிறைய பனிப்பொழிவுலாம் நிறையா இருக்குது. அதனால் மனுஷன் அங்கேயே இருந்துட்டு புட்டினை வந்து சீக்கிரம் கடத்தணும், கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே அதை நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுங்களேன். ஏன் நீங்கள் அமெரிக்கா கோத்து விடுறீங்க? நீங்கள் தான் பயங்கரமான ஆளாச்சு. உங்கள் பக்கம் 23 புலிகேசிலாம் இருக்கே, அவங்கள வச்சு நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். புட்டின் அவர்களை கிட்னாப் பண்ணுறது, ஒரு டீம் அனுப்பிவிடுங்களேன் அந்த பக்கம். எப்படி நான் சொல்கிறது, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபைனலாக வீடியோட கிளைமேக்ஸில் புட்டின் அவர்கள் வந்து, நான் வெஸ்டர்ன் நாடுகளுடைய ஆர்டினரி மனிதர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மற்ற ஆளுங்களுக்கு தான் புரியாது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரஷ்யா மீது ப்ளேம் பண்ணுறது வந்து நான் பொய்ன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அது உங்களோட பிரச்சனை, உங்களுடைய ஓன் எலைட்டோட பிரச்சனை, உங்களுடைய செல்ஃபிஷோட இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் உங்களுடைய சுயநலத்துக்காக ஏற்படுகிற ஒரு தனிப்பட்ட சித்தாந்தத்துக்காக நீங்கள் எங்கள் மீது குறை சொல்வது என்பது நாங்கள் ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க உக்ரைன் தரப்பில். இது லூகாயில் நிறுவனம் காஸ்பியன் சி கடல் பகுதி பக்கத்தில் இருந்திருக்கு. அதை வந்து நாங்கள் எப்படி தும்சம் பண்ணி தூளாக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப பெருமையாக உக்ரைன் தரப்பில் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வீடியோ வெளியிட்டு போட்டால் ரொம்ப பெருமை, அது பூத்தாக்குதல். அவங்க நடத்திட்டாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிர தாக்குதல் என்று உலகுக்கு அறிவிக்கிறார்கள். சரி, ஏன்னா இப்போ புது டைலாகெல்லாம் பழசு. புது டைலாக் என்ன தெரியுமா, இவங்க நடத்துகிறது அமைதி விரும்புறதுக்காக தாக்குதல், ரஷ்யா நடத்துகிறது அமைதியை விரும்பாத தாக்குதல். ஏன்னா அந்த 23 புலிகேசியோட ஒருத்தர் போனார் இல்லையா, அவரும் அதான் சொல்கிறார், அமைதி விரும்பாத புட்டின் என்பதற்கான சிறந்த சான்று இன்று கூட தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்க. ஆனால் இவங்க நடத்திட்டாங்கன்னா அமைதி விரும்புறதுக்கான தாக்குதல். இந்த உலகத்தில் இந்த மாதிரியான லாஜிக்கான விஷயங்கள் எல்லாமே எங்கிருந்து நம்ம கற்றுக்கலான்னா, வெஸ்டர்ன் நாடுகளுடைய தலைவர்கள்கிட்ட இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கலாம். இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.